தேவனற்றவர்களாக இருந்தீர்கள். எபேசு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன, எப்படி இருந்தீங்களா? தேவனற்றவர்களா. நீங்கள் தேவன் உங்களை காப்பாற்றுவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு, உதவி செய்வதற்கு ஜீவனுள்ள தேவன் இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். முன்னாடி நீங்கள் அந்தகாரமாக இருந்தீங்க, இப்பொழுது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நீங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன். முன்னாடி நம்ம ஜீவன் இல்லாதவர்களாக இருந்தோம், இப்போ ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமேன். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? மனதும் மாம்சமும் விரும்பினங்களை செய்தோம். இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு. இந்த ரேமண்ட் ஓனருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பு. ஒரு நாள் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் நம்முடைய வாழ்க்கை இப்படி மாறும் என்று. ஆனால் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் இருப்போம்.